ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு வானதிக்கும் நம்ம பாண்டிக்கும் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் நம்ம வானதி இருந்துட்டு மறுபடியும் சண்டையை பெருசாக தான் ஆக்குறாங்களே தவிர அதை சால்வ் பண்ணனே நினைக்கவே இல்லை. பிரச்சனை ஆரம்பிச்சது நீ தான், அதனால் நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக இண்டி பேசிட்டு போனதெல்லாம் நீயே, ஆனால் மன்னிப்பு நான் தான் கேட்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சாரி சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், சரி விடு நானாக முடிச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வானதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வானதி நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் வானதி ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னடா இது ஃபோனை கட் பண்ணிட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வானதியோட பெரியம்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னடி பண்ணிகிட்ருக்காரு உன்னோட பாய் ஃப்ரெண்டு, என்ன பெரியம்மா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காதோரம் வந்து இந்த கற்றுனா யாரடி தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவன் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான், சொந்தமாக வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆளை பார்த்து கூட அவ்வளோ ஸ்மார்ட்டாக அவ்வளோ அழகாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஐயோ இவ ஆளை கேட்டோன்னே இவ முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுடைய பெரியம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சரிடி காலையில் நீயும் போய் கடையை திறக்கணும், நானும் போய் கடையை திறக்கணும், அதனால் பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெரியம்மா வந்து சொல்லிடுறாங்க. அதனால அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வானத்தை இருந்துட்டு அவங்க அம்மா பெரியம்மா கிட்ட நான் இன்றைக்கி பாண்டியை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. சரி பெரியம்மா நீங்கள் கடைக்கு போங்க, நான் என்னைக்காவது ஃப்ரீயாக இருக்கிற போது உங்களை நான் பாண்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வீட்டில் எல்லோரும் டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு நோட்டை தூக்கிட்டு வராங்க. பல்லவன் இருந்துட்டு எல்லாரும் சைலண்ட்டாக இருங்க, அண்ணி நோட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதே மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பட்ஜெட் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு பல்லவா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏதோ நீ சொன்னதுனால இந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சிச்சு, இதே நானாக இருந்தது தான் வச்சுக்கோங்க சோழன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நிலாவும் சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல நிலா இப்படியெல்லாம் சொல்லுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் நடேசன் வராங்க. அங்கிள் எங்கே போகிறீங்க? தண்ணி குடிக்க தாம்மா போகிறேன். சரி அங்கிள் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து தண்ணியை மொன்னிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் நம்ம சேரனை வந்து கூப்பிட்றாங்க. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம நிச்சயத்துக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்லை, நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் பட்ஜெட் போட்டு என்னென்ன மெட்டீரியல் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கிறது என்னுடைய வேலை அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க. எந்த ஸ்டேஷன்லன்னு போலீஸ் ஸ்டேஷனும் நினச்சிட்டேன், சார் உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டிங்களாக்கும் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி இருந்துட்டு பல்லவன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் ட்ரெஸ் போட்டாகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அதுக்கான பட்ஜெட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தாவுக்கு மோதிரம் போட வேண்டியதாக இருக்குல்ல, அது கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வைரத்தில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சின்ன கல் வச்சது தான் ஒரு 50,000 ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அவ்வளோ ஆகுமா? ஆமாம், இப்போ நகை விலைலாம் எங்கே போய் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவ்வளோ ஆகும் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சேரன் இருந்துட்டு இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அண்ணன் எங்கே போகுது அது தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா இப்படி உட்காந்துட்ருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அமைதியாக இருக்கிறவன் தான் கடைசியில் அவன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே உங்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நடேசன். ஏன் அண்ணா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சீட்டு போகிறது வழக்கமாக, அதில் முந்தனீத்து தான் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்தாம்மா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நடேசன் இருந்துட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் எல்லாருமே சேரனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் நீ எல்லாம் இப்படி செய்வேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் என்னடா பெருசாக பண்ணிட்டேன், ஏதோ
காசு எடுத்துட்டு வந்து குடுத்தேன். எப்பவுமே சீட்டு போடுறது வழக்கம் தானே. ஆமாமா வழக்கம் தானே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம பாண்டி மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கூட நம்ம வானதியும் இருக்காங்க. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? கடை ஆரம்பிச்சதுலேருந்து எங்கேயும் போக முடியல, எங்கேயும் வர முடியல. செல்வத்துக்கு பணம் குடுக்கணும், கடைக்கு வாடகை குடுக்கணும், அதே மாரி மாத்திரை, மருந்து எல்லாமே வாங்கணும். கையில ஒரு பைசா கூட நிக்கவே இல்ல பாண்டி. பைசா இல்லன்னு சொல்றேன். கை செலவுக்கெல்லாம் பணம் வச்சிருக்கியா? இல்ல ஏதாச்சும் குடுக்கட்டுமா? வேலைக்கு போயிருந்தா கூட ஏதாவது சம்பாரிச்சுக்கலாம். ஆனா, இங்க என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாரி சொல்லி புலம்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மாசத்துலயே எப்படி வானதி உன்னால எல்லா செலவையும் பார்க்க முடியும்? கொஞ்சம் அமைதியா இரு. கிடைக்கிறபோது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பீகார் கிளம்பி போறோம். நிச்சயதா அங்க தான் வச்சிருக்கோம். உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டிருக்கேன். வீட்ல கேட்டு வா. அப்படி இல்லாட்டி நான் என்கிட்ட சொல்லு. நான் வந்து வீட்ல பேசுறேன்." அப்படின்ற மாரி பாண்டி வந்து சொல்லி வானதி அங்கேருந்து அனுப்புறாங்க. வானதி இத கேட்டு ரொம்பவே சந்தோஷமா கடைக்கும் கிளம்பி போறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நிலா வந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்ருக்கிறம்போது, நம்ம சோழன் இருந்துட்டு, "உங்க அம்மாவெல்லாம் கூப்பிட வேணாவா? அவங்க முக்கியமான ஒரு கல்யாணத்துக்கு சேலம் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்கலாம் வரமாட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. வரமாட்டாங்கன்னு நம்மளே சொல்லிக்கலாமா? அவங்களையும் நம்ம ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? "நீ ஃபோன் பண்ணு." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா நிலா ஃபோன் எடுத்து குடுக்குறாங்க. நம்ம சோழன் தான் பேசுறாரு. "அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதனால நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். பீகார்ல தான் நிச்சயம் வச்சிருக்கோம்." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "நாங்க ஒரு முக்கியமான ஒரு கல்யாணத்துக்கு சேலம் வரையும் வந்திருக்கோம். திடீர்னு இப்ப சொன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நிலா கிட்ட குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட ஃபோன குடுக்குறாங்க. "இப்ப சொன்னா எப்படிம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து நிலாவ பிடிச்சு தேடிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அய்யனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.